Groww YouTube channel நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஃபேக்டரி அவுட்லெட்ல போய் ஒரு பிராண்டட் ட்ரெஸ்ஸை வாங்கணும் அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு சாய்ஸா ரீட்டைல் ஸ்டோர்ல போய் உங்களோட பிராண்டட் ட்ரெஸ்ஸை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருமே சூஸ் பண்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபேக்டரி அவுட்லெட்ல போயிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ற ஒரு விஷயம் தாங்க. எதனால நம்ம வந்துட்டு போயிட்டு ஃபேக்டரி அவுட்லெட்ல தான் நமக்கு பிடிச்ச பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு விலை வந்து ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விலை குறைவுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மிடில் மேன் அப்படின்னவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உற்பத்தி செய்யற இடத்துல நம்ம நேரா போய் வாங்கும் போது கண்டிப்பா விலை அப்படின்றது வந்து கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இதே மாதிரி தாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் வந்துட்டு ரெண்டு விதம் இருக்குங்க. முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்ஸ் அவங்க கிட்ட போயிட்டு என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் சொன்னேன்னா எனக்கு ஏற்ற மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டை நான் எந்த விதத்துலயும் கஷ்டப்படாம அவங்களே எனக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நானே எனக்கு தேவையான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்றதுங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஜென்ட் நமக்கு எந்த வித கஷ்டமும் கொடுப்பாம அவங்களே வந்து இவ்வளவும் பண்ணி கொடுக்கும் போது நம்ம ஏன் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டை நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்கணும், அது அவங்கள்ட்டே கொடுத்து அவங்களே நல்லா பண்ணிடுவாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா வந்துட்டு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்ஸும் நம்ம கிட்ட வந்து காசு வாங்காம அதாவது வந்து ஃப்ரீயா நமக்காக ஒர்க் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஸோ நம்ம வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஜென்ட் மூலியமா வாங்கலாமா இல்லைன்னா வந்து டைரக்டா வாங்குறோம்னா அதை எப்படி வாங்குறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Groww யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நான் வந்துட்டு என்னோட மியூச்சுவல் ஃபண்டை நானே வாங்கணும் நானே செலக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சா கூட இன்னைக்கு இருக்கிற இப்போ வந்து நம்ம சில பேர் வந்து கார்பரேட் ஜாப்ஸ் போயிட்டு இருப்பாங்க, சில பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, சில பேருக்கு ஃபேமிலிக்கே டைம் பத்தாது, அந்த மாதிரியான சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அவங்களே செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுல இன்னும் சில பேர் வந்து ஒரு படி மேலே போயிட்டு எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நான் ஏன் புரிஞ்சுக்கணும், அதை செய்யதான் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அப்படின்ற ஒரு தாட்டோட தாங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ பட் இப்போ வந்து நார்மலா வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் வந்து அதை அவங்க செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மந்த்லி உங்களால எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ல வேணும் அப்படின்னு வந்துட்டு நம்மளோட ஃபியூச்சர் கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல பிளானை வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க நமக்கு அதை வந்து ஃப்ரீயா செஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட வந்துட்டு வாய் திறந்து காசு வேணும்னு கேட்டு வாங்கியே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் எப்படி வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு நமக்கு இவ்வளோ சர்வீஸும் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க வாங்குற ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து அந்த ஏஜென்ட்க்கு வந்து கமிஷன் பே பண்ணுவாங்க. ஓகே, என்ன பிரச்சனை, அவங்களோட ஹவுஸ்ல இருந்து அவங்களுக்கு பே பண்றாங்க, நம்ம கையில இருந்து ₹1 கூட கொடுக்கலையே அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து வாங்குற காசுல இருந்து தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கமிஷன் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி பே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை தான் வந்து இவங்களுக்கு வந்து கமிஷனா கொடுத்துட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது வந்து நிஜமே வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டா தான் நம்ம எல்லாருமே கருதப்பட்டு இருக்கு. அது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான் நம்ம எல்லாருமே இனி வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஸ்மால் அமௌண்ட் பெருசா மாறுறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு உண்மையான ஒரு விஷயங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்துட்டு இந்த எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு 1% வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இதுவே நீங்க வந்துட்டு லைக் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை வந்துட்டு நீங்களே தேர்ந்தெடுக்கிறீங்க, கொஞ்சம் கண்டிப்பா ஹோம்ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், உங்களோட ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணி நம்மளால எவ்வளவு முடியும் அதுக்கேற்ற மாதிரி தேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து உங்களுக்கு ஏற்ற ஸ்கீமை கண்டுபிடிக்க முடியும், உங்களால வந்துட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும். பெனிஃபிட் சைட் பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் நம்மளால வந்துட்டு லைக் அவாய்ட் பண்ண முடியும், டோட்டலா அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்காக வந்துட்டு நம்ம வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்னதா தெரியுற அந்த ஒரு நம்பர் தான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல நமக்கு வந்து ரொம்ப பெருசா தெரியும் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தாங்க நான் இதை சொல்றேன்.
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு ஸ்கீம்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு ரெகுலர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்ஸ் மூலமா போறோம் இல்லையா, சோ அது எல்லாமே வந்துட்டு ரெகுலர் ஸ்கீம்ல தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்மளே செலக்ட் பண்ணி பண்றது வந்துட்டு டைரக்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுத்தோட இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு இல்லையா, சோ அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த மிரே அசெட் கேபிட்டல் லார்ஜ் கேபிட்டல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து எடுத்துக்கலாம். சோ அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெகுலர் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.59% இருந்துட்டு இருக்கு. இதுவே வந்து டைரக்ட் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா வந்து 58% இருந்துட்டு இருக்குங்க. சோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல நம்ம ஏஜென்ட் மூலமா போறதால நமக்கு வந்து ஒரு 1% வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் அது வந்து ஒரு பேரபிள் அமௌண்ட் தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி நம்ம நினைச்சா கூட ஒருவேளை நீங்க வந்து ஒரு லாங் டேர்மா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து அது 1 கோடியா மாறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்க. இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து இப்ப நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் 10 லட்சம் வந்துட்டு நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு 15% வந்து நமக்கு வந்து அதுல growth rate இருந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் ரெகுலர் ஸ்கீம்ல இந்த கார்பஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,50,50,158 ரூபாயா மாறி இருக்குங்க. ஆனா இதுவே நீங்க வந்துட்டு ஒரு டைரக்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு 6,62,11,721 ரூபாயா வந்து அது வந்து மாறி இருக்குங்க. சோ உங்களுக்கு இதோட வித்தியாசம் தெரியுதா? அதாவது ஒரு டைரக்ட் ஸ்கீம்லயும் ஒரு ரெகுலர் ஸ்கீம்லயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிற ஒரு டிஃபரன்ஸே அந்த எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா வந்துட்டு 1,52,61,663 ரூபாய். அதாவது வந்து லிட்டரலா நம்ம வந்து ஒரு 1.5 கோடி சும்மா கமிஷனுக்கு பே பண்ணிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு புரியுதே தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்ன 1% நமக்கு என்ன பெருசா டிஃபரன்ஸ் வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிற மாதிரியான மனநிலை தாங்க இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கான அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இதை வந்து நம்மளால சேவ் பண்ண முடியுங்க. எப்பவுமே வந்து நம்ம கையில இருந்து போற காசு ரொம்ப குட்டி அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா இல்லை நமக்குலாம் ஒரு பெரிய கேபிட்டலா மாறதுக்கான எல்லா சான்சஸுமே இருந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் எப்படி வந்து நீங்க வந்துட்டு உங்களோட ரெகுலர் ஸ்கீம்ல இருந்து டைரக்ட் ஸ்கீம்ல மாறுறது அப்படின்றத பத்தி சொல்றேங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்த அப்புறம் நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து டைரக்ட் பிளான்லேயே வந்துட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிளான சில விஷயம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதை வந்து வித்துட்டு நம்ம வந்து புதுசா வந்துட்டு ஒரு ஸ்கீம்குள்ள வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் டைரக்ட் ஸ்கீம்ல. ஸோ இதை தாண்டி வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நீங்க வந்து இந்த எக்ஸிட் லோட வந்து கால்குலேட் பண்ணணும். எக்ஸிட் லோட கால்குலேட் பண்ணும்போது நம்ம 1% வந்துட்டு நான் ப்ரீவியஸ் சொன்ன எக்ஸாம்பிள்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த எக்ஸிட் டைமையும் நம்ம பார்க்கணும், ஃபீஸ் மட்டும் இல்லாம. லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு 365 டேஸ் வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸிட் டைமா இருந்துட்டு இருந்தது. ஸோ வந்து அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி எப்போ வந்து வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்து வெளியே வரலாம். இல்ல இது ரெண்டுமே வேணாம், எனக்கு இன்னும் ஈஸியா வந்துட்டு நான் உங்களுக்கு ரெகுலர் ஸ்கீம்ல வந்து டைரக்ட் ஸ்கீமுக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க எங்களோட சப்போர்ட் இருந்துட்டு இருக்குங்க. நீங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு Groww ஆப் குள்ள போலாம். Groww ஆப் குள்ள போயிட்டு உங்களோட டேஷ்போர்டு ஓபன் பண்ணுங்க. உங்களோட டேஷ்போர்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. சோ அதுல வந்துட்டு ஸ்விட்ச் ஃப்ரம் ரெகுலர் டு டைரக்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். சோ அதுதான் இப்ப நீங்க கிளிக் பண்ண போறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டு ஸ்விட்ச் டு டைரக்ட் பிளான் அப்படின்னு நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு செலக்ட் டைரக்ட் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது வந்துட்டு நீங்க வந்து எந்த பிளான்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி அது. ஸோ அதை வந்து நம்ம இந்த ரோல் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த செலக்ட் டைரக்ட் ஃபண்ட் அப்படின்னு வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதுல வந்துட்டு நீங்க ஆல்ரெடி வச்சிருந்த அசெட் கம்பெனில இருந்தே கூட நீங்க வந்து வேற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த செலக்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்துட்டு அந்த செலக்ட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு கம்பெனி மைண்டில் வச்சிருந்தீங்கன்னா அதையும் சர்ச் பண்ணி உங்களால் கிளிக் பண்ணி லைக் உங்களோட அந்த டைரக்ட் ஃபண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெலவென்ட் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு
கன்ஃபார்ம் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு ஒரு பாப்அப் வரும். ஃபைனல் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கொடுக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்ககிட்ட வந்து சில டிஸ்க்ளைமர்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இதனால என்ன ஆகும், இதனால என்ன அப்படின்ற மாதிரியான டிஸ்க்ளைமர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டிஸ்க்ளைமர்ஸை படித்து பார்த்துட்டு ஓகே ஸ்விட்ச் நவ் அப்படின்ற பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு ரெகுலர் ஸ்கீம்ல இருந்து டைரக்ட் ஸ்கீமுக்கு வந்துட்டு மாறிடுங்க. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இப்போ ரெகுலர் ஸ்கீம்ல இருந்துட்டு டைரக்ட் ஸ்கீமுக்கு வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு புது ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட அந்த புது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, அதோட டேர்ம் பீரியட் வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெனிஃபிட் டேர்ம்ஸ்லேயே வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றிலாம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பட் வி ரெக்கமெண்ட் அகெயின் நீங்கள் உங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்னனோ Groww சொன்னனோ வந்துட்டு நீங்கள் போயிட்டு உங்களோட அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஜென்ட் கிட்ட இருக்க அந்த ரெகுலர் மியூச்சுவல் ஸ்கீமை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து டைரக்ட் ஸ்கீமாக தான் மாற்றி ஆகணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் வந்து டைரக்ட் ஸ்கீமில் மாற்றுறது வந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது நிஜமாவே எனக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இட்ஸ் யோர் விஷ். அகெயின் வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. அதுக்கு தான் உங்களுக்கு Groww இருக்குது. Growwல வந்து இதை வந்து நீங்கள் ஈஸியாக செய்யறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வா விஷ்ணுபிரியா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி Groww தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.